இந்த காசை உருவாக்கியவன் மனுஷன்தான். இதில் வந்து பாருங்கள், இது ஒரு பொம்மையாக என்கிட்ட இந்த சில்லறையை வச்சு வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து 10 காசு, 5 காசு, 25 காசு, இதை வச்சு இந்த காசு ஓடுற மாதிரி பொம்மை வரைஞ்சி வச்சுருக்கிறேன். நல்லா தெரியுதுங்களா? அப்படியே இந்த ஓடுற மாதிரி வச்சுட்டேன். அதான் சொல்கிறேனே, இந்த காசை வந்து தயாரித்தவனும் மனுஷன், காசே கடவுள்னு சொன்னவனும் மனுஷன். இந்த இடத்துல கடவுள் எங்கே வந்தாருன்னு தெரியல. ஆனால் கடவுள் வந்திருக்காரு. அது கடவுள் எங்கே வந்தாருன்னா, நம்ம இதயம், நம்ம மூளை இதெல்லாம் ஒன்று போட்டு செயல்பட்டு தான் இதை காசுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்குது. அதனால் கடவுள் மனிதன் தயாரித்த கடவுள் தான். மனிதன் தான் கடவுள். நம்ம இதயம்தான் கடவுள். அப்படிங்கிறது வந்து நம்ம இதயம்தான். அதனால் பார்த்துக்கிங்க, இந்த காசு இல்லைன்னா வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சாப்பாட்டுக்கு உணவுப் பொருள் இல்லைன்னா கூட வாழ்ந்துடலாம் போல இருக்குது, காசு இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டாந்து வச்சுருக்குறாங்க. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 காசு, 25 காசு, 25 காசு, அதாவது 4 நாள் சொல்லுவோம் பாரு, 25 காசு, 20 காசு, 50 காசு, இப்படி இந்த காசெல்லாம் வந்து சில்லறை இருக்கவே, இந்த சில்லறையெல்லாம் இருந்தால் சில்லறை தட்டுப்பாடு இருக்காது. சில்லறையை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிமரத்தை வெட்டி தள்ளிட்டு முனையை மட்டும் கையில் வச்சுட்டு இருந்தால் எப்படி அது வளர்ச்சின்னு வரும்? இதிலிருந்தே அது வந்து ஒன்றுலேருந்து தான் தொடங்குது. அப்போ அந்த ஒன்றுலாம் இல்லாமல் மறைஞ்சி போய் இது மறைஞ்சி போச்சு. இதில் என்கிட்ட 1 பைசா, 2 பைசா, 3 பைசா கூட இருந்தது. அதெல்லாம் எங்கே கிடக்குன்னு தெரியல. தேடினா கிடைக்கும். அந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து காசு பின்னால் தான் உலகம். கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டு பாடி, ஒரு வரி பாட்டு எழுதியது, காசி தான் கடவுளப்பா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு, ஒரு வரி பாட்டை வச்சு, இன்றைக்கி இந்த உலகமே வந்து காசே கடவுள்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கு. நம்ம இதயம் கடவுள்னு சொல்லி சொல்லாமல் காசே கடவுள்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மக்கள் இந்த காசு ஓடுற மாதிரி வச்சு வரைஞ்சிருக்கு பாரு. இந்த மக்கள் இன்றைக்கி இந்த மாதிரி தான் இரவு பகலாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த செல்லா காசுன்னு சொல்லிடுது. இன்றைக்கி காசே பார்த்துக்குங்க செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த செல்லாத காசு வந்து, இல்லாத காசு வந்து, ஆனால் 500 ரூபா 2000 ரூபாங்கிற நோட்டு மட்டும் இருக்குது. எப்படி அடிமரம் இல்லாமல் நுனிக்கலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வியாக இருக்குது. அதனால் வந்து இந்த சில்லறைலாம் இருந்துச்சுன்னா இவ்வளோ தட்டுப்பாடு இல்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன்றுலேருந்து தான் தொடங்குது வாழ்க்கை மனிதனுக்கு அப்படிங்கிறதும் வந்து ஒரு பாடமாக இருக்கும். அதெல்லாம் எங்கே பார்த்துக்குங்க. இப்படி தான் காசே வந்து செல்லா காசுன்னு சொல்லிட்டாங்க. இந்த காசுலாம் நம்மளை வளர்த்து விட்ட காசு தான். நாம் உருவாக்கி நம்மளையே வளர்த்துக்கிட்ட காசு தான். அதனால் பார்த்துக்குங்க. நம்மளும் இப்போ இந்த காசு இந்த அளவுக்கு செல்லாத காசா அப்படிங்கும்போது நம்மளாம் எந்த மூளைக்கு, நம்ம அதை விட செல்லா காசு தான். இதாவது நாராமல் கிடக்குது. நம்மளாம் போயிட்டோம்னா நாரி போய் கிடக்கும். அதனால் நம்மளதே செல்லா காசு தான். பார்த்துங்க. என் பேர் கோவா வைரம் வெங்கடேசன். கோவா வெங்கடேசன் வைரம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். வேறு யாரும் இல்லை. நான் என் முகத்தை காட்டுறேன், பார்த்துக்குங்க. நான் தான். நன்றி, வணக்கம்.